வெல்கம் டு மை சேனல் செட் டாக்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைய வீடியோவில் நான் எதை பற்றி பேச போகிறேன்னா என்னுடைய ஃபினான்ஷியல் பிரின்சிபல்ஸ். ஸோ என்னுடைய பொருளாதார கொள்கைகள், அதாவது என்னோட பொருளாதார லைஃப் இருக்கு இல்லையா, என்னோட ஃபினான்ஷியல் கண்டிஷன், நான் எவ்வளோ சம்பளம் வாங்குகிறேன், என்னுடைய சேமிப்பு, இதெல்லாமே பொறுத்து பார்த்திங்கன்னா எனக்கு சில கொள்கைகள் இருக்குது. இதெல்லாம் நான் ஃபாலோ பண்ணுறதுனால தான் எனக்கு கடன் இல்லாமல் சேமிப்பு அதிகமாக செய்ய முடியுது. இந்த ஒரு 7 விஷயம் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். இந்த 7 விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இதே மாதிரி பிரின்சிபல்ஸ் நீங்கள் உங்ககிட்ட இருக்கா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது பொருளாதார கொள்கைகள் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், நானும் உங்ககிட்டேருந்து லேர்ன் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம ரெண்டு சைடுமே லேர்னிங் இருக்கணும். நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் பார்த்திங்கன்னா நேற்று நான் ஒரு டெசிஷன் வீடியோ போட்டிருந்தேன். எல்லாருமே அதுக்கு உங்களோட ஆதரவை சொல்லியிருந்தீங்க, உங்களோட கருத்துக்களை சொல்லியிருந்தீங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ நான் எடுத்த டெசிஷன் கரெக்ட் அப்படின்னு தோணுச்சு. ஸோ ரெண்டு சைடுமே ஷேரிங் ஆஃப் இன்ஃபர்மேஷன் இருந்தால் ரொம்ப சந்தோஷம். நம்ம சேனலை பொறுத்தவரையிலையும் நம்ம யார்கிட்ட இருந்தாலும் லேர்ன் பண்ணிக்கலாம். சப்ஸ்கிரைபர்ஸ் உங்களுக்கும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும். ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச டிப்ஸு, சேவிங்ஸ் டிப்ஸாக இருக்கட்டும், இல்லை நான் போடுற வீடியோ கண்டென்ட்டோட தலைப்பு ரிலேட்டடாக உங்களுக்கான கருத்துக்களையும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஸோ என்னுடைய பொருளாதார கொள்கைகள் ஒரு 7 கொள்கைகளை நான் இந்த வீடியோவில் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா, ஐ ஸ்ட்ரிக்ட்லி சே நோ டு டெப்ட். கடன் வாங்கவே மாட்டேன். கடன் எந்த ரூபத்தில் இருந்தாலும், இல்லை ஒரு அவசர தேவையாக இருந்தாலும் என்னுடைய பணத்தை எடுத்து தான் என்னுடைய செலவை பார்க்கணுமே ஒழிய கடன் கண்டிப்பாக வாங்கக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தில் நான் ரொம்ப தெளிவாக கரெக்டாக இருப்பேன். முன்னாடி நான் ஒரு ஃபியூ இயர்ஸ் பேக், ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா என்னோடய அம்மா கிட்டே நான் கொஞ்சம் கடன் வாங்கியிருந்தேன். ஆனாலுமே அதை ரொம்ப எங்கள் அம்மா ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி நீ வச்சுக்கன்னு சொல்லி கொடுத்தது. ஆனாலுமே அதை எப்படா அடைக்கிறதுன்னு வேகமாக அதை அடைச்சி முடிச்சதுக்கப்புறம் தான் எனக்கு ரிலீவ் ஆச்சு. அதை பற்றி கூட நான் உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அப்படி அம்மா கிட்ட வாங்கினதே எனக்கு ரொம்ப மிகப்பெரிய ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்துச்சு. ஏன்னா கடன் பார்த்திங்கன்னா அது 100 ரூபா கடனாக இருக்கலாம், இல்லை 100 கோடி கடனாக இருக்கலாம். அது நமக்கு மனசுக்கு ஸ்ட்ரெஸ்ஸை கொடுத்துட்டே இருக்கும். கடன் வாங்கி தான் ஒரு விஷயத்தை செய்யணும் அப்படின்னா கண்டிப்பாக அதை செய்யக்கூடாது அப்படிங்கிறதுல நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பேன். இதுதான் என்னுடைய முதல் பிரின்சிபல், ஃபினான்ஷியல் பிரின்சிபல். என்னோடய ஒய்ஃப் கிட்ட கூட நான் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி கிரெடிட் கார்டுமே ஒரு விதமான கடன் தான். கடனில் சிக்க வைக்கக்கூடிய ஒரு வலை, நம்ம காலுக்கு போடக்கூடிய வலை. ஸோ கிரெடிட் கார்டு நான் யூஸ் பண்ணவே மாட்டேன். அதே மாதிரி இஎம்ஐயில் பொருள் வாங்குறது, அந்த இஎம்ஐயில் எந்த பொருளோ இல்லை எந்த விஷயமா இருந்தாலும் வாங்கக்கூடாது அப்படிங்கிறத நான் தெளிவாக இருப்பேன். ஏன்னா இது எல்லாமே ஒரு டைப் ஆஃப் கடன் தான். இதில் நம்ம சிக்கிட்டோன்னா நம்ம பணம் நஷ்டமாகும், நம்மளுக்கு மனசும் கஷ்டமாக இருக்கும். அதனால் இதுக்கு ஸ்ட்ரிக்ட் நோ தான். ரெண்டாவது விஷயம் பார்த்திங்கன்னா பட்ஜெட்டிங். ஸோ நான் அது எனக்கு மந்த்லி ஃபேமிலி எக்ஸ்பென்சஸாக இருக்கட்டும், இல்லை ஒரு டூர் போகிறதா இருக்கட்டும், இல்லை எந்த விஷயம் ஒரு செலவு பண்ணி ஒரு விஷயத்தை செய்ய போகிறோம், ஒரு விஷயத்தை அடைய போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு பட்ஜெட்டிங் நான் போட்டு தான் அந்த வேலையவே பார்ப்பேன். நிறைய பேர் சொல்லுவாங்க இது போடுறதுனால ஒன்றும் பெரிய பிரயோஜனம் இல்லை அப்படின்வாங்க. என்னையை பொறுத்த வரைக்கும் நான் என்னைக்கு பட்ஜெட் போட்டு ஃபேமிலி ரன் பண்ண ஆரம்பிச்சனோ, இல்லை பட்ஜெட் போட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் நான் செய்ய ஆரம்பிச்சனோ, அந்த இடத்துலலாம் எனக்கு விரயம் செலவு கண்டிப்பாக கட் ஆகிடுக்கு. பணம் உண்மைக்கு நல்லாவே மிச்சமாயிடுக்கு. அதை நான் ஸ்ட்ரிக்டாக அடித்து சொல்லுவேன். பட்ஜெட்டிங் போடுறதுனால நம்மளோட பணம் பெருமளவு காப்பாற்றப்படுது. இன்னொன்று, ஒரு விஷயத்தையோ ஒரு செலவையோ செய்கிறப்ப நமக்கு ஒரு கிளியர் கட் ஐடியா கிடைக்கிது. பட்ஜெட் போடாமல் ஒரு விஷயத்தை நீங்கள் செய்கிறீங்கன்னா ஏதாவது ஒரு விஷயத்தில் மறந்து அதுக்கான பணம் இல்லாமல் போயிடும். தெளிவாக பட்ஜெட் போட்டு ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது அந்த விஷயம் பிரச்சனையே இல்லாமல் சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும். நம்மளோட பணமும் மிச்சமாகும். நம்ம என்ன எய்ம் பண்ணி அந்த செலவை பண்ணுறோமோ, இல்லை அந்த ஒரு விஷயத்துக்காக பணம் செலவு பண்ணுறோமோ அது ப்ராப்பராக முடியும். நம்ம என்ன நோக்கத்தோடு பண்ணுறோமோ அந்த நோக்கத்தை 100% நிறைவேற்றி கொடுக்கும். நிறைய பேர் பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சவங்களே என்கிட்ட சொல்லியிருக்காங்க, எதுக்கு சும்மா பட்ஜெட் போட்டு நச்சு பிடிச்ச வேலைன்னு. நான் அதை காதிலே வாங்கிக்க மாட்டேன். பட்ஜெட் போடுறது 100% ஒரு நல்ல விஷயம். என்னுடைய பொருளாதார கொள்கையில் நான் ரொம்ப ஸ்டிக் ஆன் பண்ணுற ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா பட்ஜெட்டிங் தான். அது ஒரு முக்கியமான பிரின்சிபலாகவே நான் ஃபாலோ பண்ணுறேன். அடுத்து பார்த்திங்கன்னா இப்போ 3வது ஒரு விஷயம், இஃப் ஐ கெட் மணி ஐ ஆல்வேஸ் லைக் டு சேவ் அண்ட் இன்வெஸ்ட். இப்போ எனக்கு ஏதோ ஒரு வகையில் பணம் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பரிசு தொகையாக இருக்கலாம், ஒரு இன்சென்டிவாக இருக்கலாம், எப்படியோ சேலரி வந்தால் நம்ம அதை வாங்கி செலவு தான் பண்ண போகிறோம், சேவ் பண்ணிவிட்டு செலவு தான் பண்ண போகிறோம். அது இல்லாமல் நம்ம அன்எக்ஸ்பெக்டட் மணி வந்துச்சு அப்படின்னா நான்
அப்படி வர மணியை மோஸ்ட்லி வீட்டில் சொல்லவே மாட்டேன். மோஸ்ட்லி இப்போ 90% சேர்த்துருவேன். மணியை சேர்த்துணும், இல்லைனா அதை வந்து ஏதாவது ஒரு விஷயத்தில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற முடிவில் தான் ஸ்டிக் ஆன் பண்ணியிருப்பேன். இப்போ நம்ம நிறைய பேர்கிட்ட சில குணம் இருக்கும். அதாவது நான் நிறைய பேர்கிட்ட, என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையோ நிறைய பேர்கிட்ட எனக்கு தெரிஞ்சவங்ககிட்டே பார்த்துருக்கேன். இப்போ ஒரு மணி வரப்போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள், நாங்கள் எல்லாமே ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து பேப்பர் கரெக்ஷன் போவோம். இப்போ நாங்கள் வந்து ஒரு 5 days பேப்பர் கரெக்ஷன் போனோம் அப்படின்னா ஒரு 4000 5,000 வரைக்கும் வரும். அப்போ என்ன பண்ணுவாங்க, எவ்வளோ அமௌண்ட் வருதுன்னு கிளைம்லாம் ஃபில் பண்ணிவிட்டு, ஆக இந்த அமௌண்ட் வந்துச்சுன்னா இது பண்ணணும், இந்த செலவு பண்ணணும், அந்த செலவு பண்ணணும்னு பேசிப்பாங்க. அப்போ நான் யோசிப்பேன், ஏன் ஒரு பணம் வருது அப்படின்னாலே நம்ம அதுக்கு ஒரு செலவை வந்து நம்ம ஏன் ஒரு ஏதோ ஒரு விஷயத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க மாதிரியே இருக்கேன், ஏன் அந்த பணத்தை சேர்க்கணும் அப்படின்னு யாருக்குமே தோண மாட்டேங்குது. ஏன்னா பணம் கிடைக்க நம்ம கைக்கு வருது அப்படிங்கிறது ஒரு சான்ஸு. ஸோ அந்த சான்ஸை நம்ம யூஸ் பண்ணிக்கணும். ஓகே, எல்லாருக்குமே செலவுகள் இருக்கலாம். ஓகே, நிறையா செலவுகள், கமிட்மெண்ட்ஸ் இருக்கும். அப்போ வந்து செலவு இப்போ இந்த மாதிரி வரக்கூடிய எக்ஸ்ட்ராவாக வரக்கூடிய பணத்தை வச்சு தான் அதை மேனேஜ் பண்ணணுங்கிற சில வீட்டில் கண்டிஷன் இருக்கலாம், நான் இல்லைன்னு சொல்லலை. அப்படி இருந்தால் கூட அட்லீஸ்ட் ஒரு 10%ஓ 20%ஓ அதை சேர்த்துட்டு அப்புறம் மிச்சத்தை வந்து செலவு பண்ணலாமே அப்படின்னு எனக்கு தோணும். ஆனால் என்னையை பொறுத்த மட்டும் 100% நான் சேர்த்துருவேன். ஏன்னா அந்த அமௌண்ட், நான் அந்த ஒர்க்கே நான் பண்ணலை, அந்த அமௌண்ட் இல்லைன்னா நான் எப்படி சமாளிச்சிருப்பேன், அந்த மெத்தடை தான் நான் வந்து பார்ப்பேன். அதனால தான் நான் சொல்கிறேன், எனக்கு ஒரு பணம் கிடச்சிச்சு அப்படின்னா, எக்ஸ்ட்ராவாக ஒரு சர்ப்ரைஸாக ஒரு அமௌண்ட், அன்எக்ஸ்பெக்டட் மணி கிடச்சிச்சின்னா அதை ஃபஸ்ட்டு சேர்க்கணும். அது ஒரு பல்காக சேர்த்ததுக்கு அப்புறம் அதை கொண்டு போய் நான் இன்வெஸ்ட் பண்ணுவேன். அந்த மாதிரி எனக்கு அன்எக்ஸ்பெக்டடாக என்னென்ன மணி வரும், அதை நான் எப்படியெல்லாம் சேர்க்குறேன், எப்படி இன்வெஸ்ட் பண்ணுவேன் அப்படிங்கிறத உங்களுக்கு இப்படி தேவைன்னா சொல்லுங்கள், நான் அது தனி வீடியோவாக போடுறேன். ஏற்கனவே லாஸ்ட் இயர் வந்து நான் போட்டிருந்தேன் என்னோட பர்சனல் சேவிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வீடியோட லிங்க்கை வேணால் நான் வந்து எண்டு கார்டில் கொடுக்குறேன், போய் பாருங்கள். அடுத்த ஒரு முக்கியமான விஷயம், இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா ஹை சேலரி வாங்குகிறேன் அப்படின்னு சொல்ல முடியாது. ஐ எம் கெட்டிங் லோ சேலரி தான். ஆனால் நான் என்ன நினைப்பேன்னா, நான் கம்மியாக சம்பளம் வாங்குகிறேன், என்னால் மேனேஜ் பண்ண முடியல அப்படிங்கிற வார்த்தையை சொல்லவே மாட்டேன். ஆமாம், எனக்கு பிடிச்சமான ஒரு வேலையை செய்கிறேன், எனக்கு என்ன வேலை கிடச்சிச்சோ அதை தான் நான் செஞ்சிட்ருக்கேன், அதில் எனக்கு கம்மியாக சம்பளம் வருது, ஓகே, அது உண்மை தான். ஆனால் அதையே சொல்லிவிட்டு லைஃப்பில் நொந்து உட்காரத்துக்கு பதிலாக நான் என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டேன்னா, என்னுடைய வருமானத்தை பெருக்க ஆரம்பிச்சிட்டேன். ஐ எம் ட்ரைங் டு இன்க்ரீஸ் மை இன்கம். அப்படி நம்ம வருமானத்தை பெருக்கிறதுல மைண்டை செலுத்தினா மட்டும்தான் நம்ம லைஃப் வந்து முன்னேற முடியும். நிறையா பேர் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுறீங்க, மெயில் பண்ணுறீங்க, எனக்கு 20,000 சம்பளம், 10 லட்ச ரூபா கடன் இருக்குது, 10,000 சம்பளம், 20 லட்ச ரூபா கடன் இருக்குது, வழி சொல்லுங்கன்னா நான் அவங்க எல்லாருக்குமே சொல்லக்கூடிய விஷயம், உங்களோட வருமானத்தை பெருக்குங்கன்னா அவங்க மறுபடியும் கேட்குறாங்க எப்படின்னு. அதுக்கான நிறைய பார்ட் டைம் ஜாப்ஸ் வீடியோ நான் போட்டிருக்கேன். ஆனால் யாருமே வந்து அந்த உண்மையை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. மறுபடியும் அதே கேள்வியை வந்து கேட்குறாங்க. நம்ம சப்ஸ்கிரைபர் நான் சொல்லலை, அந்த மாதிரி கொஷின் கேட்குறவங்கள சொல்கிறேன். அந்த மாதிரி சொன்னால் கோவப்படுறாங்க. அது எங்களுக்கு தெரியாதானே? அப்போ அதுதான் வழி. பணத்தை நம்ம வருமானத்தை இன்க்ரீஸ் பண்ணாதானே வந்து நம்மளால் 10 லட்ச ரூபாயோ 5 லட்ச ரூபாயோ சேர்க்க முடியும். நீங்கள் வந்து வருமானத்தையும் நான் இது பண்ண மாட்டேன்னா, யார் நமக்கு எக்ஸ்ட்ராவாக மாயமந்திரமாக பணம் வந்து நமக்கு கடன் அடைக்கப்படுமா? கிடைக்கவே முடியாது. நம்ம தான் முயற்சி பண்ணணும். எப்படினாலும் நீங்கள் இன்னொரு கடன் வாங்கி சீட்டு கட்டலாமே, சீட்டு போடலாமேனா அதுக்கும் நீங்கள் பணம் கட்டி தானே ஆகணும். அப்போ அந்த பணத்துக்கு எங்கே போவீங்க? அது என்ன தான் சொன்னாலும் அதை வந்து புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. ஆனால் நான் அந்த உண்மையை புரிஞ்சுக்கிட்டேன். சம்பளம் கம்மின்னு சொல்லி என் நிலைமையை நொந்துக்கிறத காட்டிலும் அடுத்து என்ன பண்ணலாம், என் ஸ்கில்லை யூஸ் பண்ணி எங்கெங்கெல்லாம் நான் பணம் வரவை உண்டாக்கலாம் அப்படிங்கிற அந்த தேடுதலில் எப்போதுமே நான் இருப்பேன். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து மணி சேவ் பண்ண முடியுது. அந்த வருமானத்தை பெருக்கிறது வந்து ஓரளவுக்கு கம்மி. இப்போ நான் 15,000 சம்பளம் வாங்குகிறேன், மற்ற இன்னொரு பல வேலைகள் செஞ்சு 1 லட்ச ரூபா சம்பாதிக்கணும்னு இல்லை, வேறு வேலைகள் செஞ்சு 5,000 10,000 வந்தாலும் அது என்னுடைய வருமானத்தை பெருக்க தான் செய்யுது, என்னுடைய சேமிப்பை பெருக்க தான் செய்யுது. ஸோ அந்த உண்மையை நான் புரிஞ்சுக்கிட்டு இதை ஸ்ட்ரிக்டாக இப்போ ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். வருமானத்தை பெருக்கிறதுல இன்வால்வ் ஆக ஆரம்பிச்சிட்டேன். முக்கியமாக இந்த 5வது விஷயம் வந்து நான் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுவேன். மற்றவங்கள திருப்திப்படுத்தணும், மற்றவங்க என்னை நல்லவங்கன்னு சொல்லணும், இல்லை மற்றவங்க முன்னாடி நான் ஷோ ஆஃப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நான் எந்த செலவுமே பண்ணவே மாட்டேன். மற்றவங்கள திருப்திப்படுத்தணும்னு நான் பணத்தை செலவழிக்க ஆரம்பித்தேன்னா கண்டிப்பாக நான் வந்து ஜீரோவாக இருப்பேன், பேங்க்ரப்டாக தான் இருப்பேன், நடுத்தரில் தான் நிற்கணும். ஏன்னா நம்ம என்ன பண்ணாலும் யாரும் திருப்தியாக போகிறது கிடையாது. அந்த உண்மையை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. அது யாராக இருந்தாலும் சரி, ஈவன் நான் என்னோடய வீடாக இருந்தாலும், என் ஃபேமிலியாகவே இருந்தாலும், அந்த ஒரு செலவு தேவைன்னா
தேவைன்னா மட்டும்தான் செய்ய முடியும். என் பிள்ளையை நான் திருப்திப்படுத்தணும், என் ஒய்ஃபை நான் இந்த மாதிரி செலவு பண்ணால் தான் அவங்க வந்து வேறு விஷயத்த மறப்பாங்க. அந்த மாதிரி இருக்கவே கூடாது. உங்களுக்கு ஒரு விஷயம் வந்து பிரச்சனைனா அந்த பிரச்சனையை நம்ம பேசி சால்வ் பண்ணணும். சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே பிரச்சனை அப்படின்னா ஏதாவது ஒன்று வாங்கி கொடுத்தா அவங்க வந்து சரியாயிடுவாங்க அப்படின்னு நிறைய பேர் செய்வாங்க. பட் அது வந்து ஒரு தப்பான பழக்கம். அது வந்து நம்மளோட தப்பை வந்து மறைக்கிற மாதிரி. இது உங்கள் பணமும் போகும், அந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு உண்மை இருக்காது. உண்மைக்கு என்ன பிரச்சனையோ அதை சார்ட் அவுட் பண்ணாலே போதும். யாருக்குமே எதையுமே வாங்கி கொடுத்து திருப்திப்படுத்த முடியாது. அது வந்து ஒரு பொய்யான ஒரு மாயையான ரிலேஷன்ஷிப்பை தான் உண்டாக்கும். ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா யாரை திருப்திப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காகவும் எந்த செலவும் செய்ய மாட்டேன். ஒரு தேவை அப்படின்னா கண்டிப்பாக செய்யலாம். பட் ஆனால் மற்றவங்களை திருப்திப்படுத்தணும். அதே மாதிரி மற்றவங்க என்னை நல்லா நினைக்கணும் அப்படிங்கிறதுக்காக காஸ்ட்லியாக ட்ரெஸ் வாங்குறது, நான் இந்த மாதிரி பிராண்டட் ஃபோன் வச்சுருந்தா தான், இந்த மாதிரி லேப்டாப் வச்சுருந்தா தான், இந்த மாதிரி விஷயங்கள் என்கிட்ட இருந்தால் தான் என்னை மதிப்பாங்க அப்படின்னு நான் எந்த செலவுமே எனக்கு பண்ணிக்க மாட்டேன். நான் எனக்கு பிடிச்ச மாதிரி தான் இருப்பேன். யார் அக்செப்ட் பண்ணுறாங்களோ பண்ணட்டும், பண்ணலையா ஓகே நான் விலகி இருந்துக்கிறேன் அப்படிங்கிறத குறியாக இருப்பேன். ஸோ என்னுடைய ரிலேஷன்ஷிப்புக்கும் ஃபினான்ஸையும் போட்டு குழப்பிக்கவே மாட்டேன். என்னோட ஃபினான்ஸ் வேறு, ரிலேஷன்ஷிப் வேறு. ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது நம்ம மேலே இருக்கக்கூடிய அன்புனால பற்றுதல்னால வரணுமே ஒழிய நம்ம ஷோ ஆஃப் பண்ணுறதுனாலையோ இல்லை நம்ம அவங்கள திருப்திப்படுத்துறதுனாலையோ வந்துச்சுன்னா அது தட் இஸ் நாட் எ ட்ரூ ரிலேஷன்ஷிப். அதனால் இந்த விஷயத்தில் நான் ரொம்ப கரெக்டாக இருப்பேன். அடுத்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நான் பணம் செலவழிக்க போகிறேன் அப்படின்னா எதுக்கு செலவழிப்பேன்? நெசசரி திங்ஸ், எனக்கு ரொம்ப அவசியம். அது இல்லாமல் என்னால் வாழவே முடியாது, அடுத்த நாள் ஓட்டவே முடியாது, லைஃப்பில் அடுத்த கட்டத்துக்கு போகவே முடியாது. அப்படிங்கிற நம்ம அவசியமான பொருட்கள்னால் நான் கண்டிப்பாக செலவு பண்ணுவேன். அதுக்கப்புறம் எனக்கு ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா நான் ஒரு பொருளை வாங்குறேன்னா ஒரு குவாலிட்டியான திங்ஸில் தான் வந்து என் காசை செலவு பண்ணணும்னு நினைப்பேன். அது ஹையாக கூட இருக்கலாம். இப்போ எனக்கு கண்டிப்பாக ஒரு மொபைல் தேவை அப்படின்னா நல்லா குவாலிட்டியான மொபைலாக வாங்குவேன். அப்போ தான் அது ரொம்ப நாளைக்கு வரும். இல்லை நான் ஒரு செப்பல் வாங்க போகிறேன் அப்படின்னா நல்லா குவாலிட்டியான, அதுவும் ரீசனபிள் ப்ரைஸாக இருக்கணும், என்னோட பட்ஜெட்குள்ளேயும் வரணும், ஆட் த சேம் டைம் குவாலிட்டியாகவும் இருக்கணும். இப்படி நான் எப்பெல்லாம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பித்தோனோ அப்போலேருந்து தான் என்னுடைய பொருள் வந்து குவாலிட்டியாகவும் இருக்குது. அது எனக்கு ரிப்பேரு சர்வீஸுன்னு எந்த செலவையும் வைக்காமல் இருக்குது. என்னுடைய பணமும் மிச்சமாகுது. இப்படி தான் நான் ஸ்பெண்ட் பண்ணுவேன். அது கேட்பாங்க, அது எப்படி நீங்கள் வந்து இப்படி யோசித்து செலவு பண்ண என்னத்துக்காகிறதுனா, நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறதுன்னு முடிவு பண்ணியாச்சு, குவாலிட்டியாக ஸ்பெண்ட் பண்ணலாமே, அது தப்பு கிடையாது. இதில் வந்து நான் எப்போதுமே பின்வாங்கவே மாட்டேன். இந்த மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரின்சிபல் நான் எனக்குள்ளே எப்படி வந்துச்சுன்னா, நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன், மற்றவங்ககிட்டேருந்து தான் நான் எடுத்திருக்கேன். என்னோடய கொலீக் இருக்கட்டும், ஒரு கொலீக் என்னோடய ஃப்ரெண்டுக்கிட்டேருந்து கற்றுக்கிட்டது, என்னோடய ரிலேட்டிவ் கூட ஒருத்தர் இப்படி தான் இருப்பாங்க. ஸோ அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா, ஓகே ஒரு விஷயம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, அதை நல்லா குவாலிட்டியாக பண்ணுங்கள், பொறுமையாக பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி இன்னொருத்தவங்ககிட்டேருந்து கற்றுக்கிட்ட விஷயந்தான் இப்போ என்னுடைய கொள்கையால் மாறி இருக்கு. சில விஷயங்களில் நான் மணி ஸ்பெண்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். எதை மாதிரி விஷயங்களை ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னா, ஒரு விஷயத்தில் நம்ம மணி ஸ்பெண்ட் பண்ணி அந்த பொருளை வாங்குறதுனால அந்த பொருள் நமக்கு ஏதாவது பணம் சம்பாரித்து கொடுத்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த பொருளை வாங்கலாம் அப்படின்னு ஸ்பெண்டிங் கொள்கையை இப்போ நான் புதுசாக ஒரு பிரின்சிபலாக எடுத்திருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள், நான் என்னுடைய மொபைலில் நான் வாங்கியிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மொபைல் வச்சு மற்றவங்கள்ட்ட பேசுகிறதுக்கோ சேட் பண்ணுறதுக்கோ நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்த காலம் ஒரு காலம். ஆனால் இப்போ நான் இந்த மொபைலில் தான் வந்து பார்த்திங்கன்னா யூடியூப் வீடியோஸ் ரெக்கார்ட் பண்ணி யூடியூப் வீடியோஸில் போட்டு நான் பணம் ஏர்ன் பண்ணுறேன். 3 மாதத்துக்கு ஒருக்க பணம் வந்தாலும் சரி, 2 மாதத்துக்கு ஒருக்க பணம் வந்தாலும் சரி, இந்த ஃபோன் வந்து எனக்கு ஏதோ ஒரு தொகையை சம்பாரித்து கொடுக்குது. அப்போ இந்த மாதிரி எந்த பொருளில் போட்டால் பணம் எனக்கு வருமோ, பணம் சம்பாரித்து கொடுக்குமோ, அந்த மாதிரி பொருட்களில் மட்டும் பணத்தை செலவு பண்ணுவோம். எந்த பொருளை வாங்கினா அது மேற்கொண்டு செலவு வைக்குமோ அதை வாங்க வேணாம், தேவைன்னா வாங்கிக்கலாம் அப்படிங்கிற கொள்கைக்கு நான் வந்துட்டேன். ஸோ இந்த ஒரு 7 கொள்கைகளை நான் என்னுடைய பொருளாதார கொள்கைகளாக வச்சுருக்கேன். இந்த வீடியோவை இங்கே முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிரயோஜனமாக இருந்துச்சுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.